வந்தீங்க செடியில் என்ன மீண்டும் உயர்த்தி வைக்கவே. வந்தீங்க செடியில் என்ன மீண்டும் உயர்த்தி வைக்கவே. வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க, வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க. உண்மை துதிப்பே, உண்மை துதிப்பே, திரும்ப மேல திரும்ப உண்மை துதிப்பே, உண்மை துதிப்பே, உண்மை துதிப்பே, திரும்ப மேல திரும்ப உண்மை. ஆமா வந்துட்டேங்க. என்னமா நல்ல பலமான ஓசையோட பாடி நிறுத்தீங்க. ஆமா, ட்ரம்ஸ் மாதிரி வாசிச்சு பாடி நிறுத்துறீங்களே. ஆமா, கடவுளுக்கு இசை கருவிகளோட வாசிக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியம். அதனால இசை கருவியோட துதிச்சு நிறுத்தீங்களா? ஆமாமா. சரிங்க, இந்த பாடலை கேட்கும் போது ஆண்டவர் இனிக்கும் எனக்கு ஒரு விடுகதை ஞாபகப்படுத்தினாரு. ஞாபகப்படுத்திட்டாரே. ஓ, என்ன விடுகதை கேக்குறேன். அந்த விடுகதை ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களே. கடவுளுடைய கிருபைமா. அதான் இப்ப பாடிட்டு இருந்தீங்க, கிருபை கிருபைன்னு. உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்த உண்மை துதிப்பேன்னு பாடிட்டு இருந்தீங்களா? அதான் வேற ஒண்ணும் இல்ல, அவருடைய கிருபை தான். அதான் பைபிள் கூட போட்டிருக்கேன், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. சரிங்க, நான் கேட்டா விடுகதை. மோசே பார்த்தது கானான் அல்ல, தேவன் இறங்கினது தேவாலயம் அல்ல, எரிந்து பிரகாசித்தது பலிபீடம் அல்ல, அற்புத காட்சி அது செங்கடல் அல்ல. அது என்ன காட்சி? வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா. என்ன காட்சி? முச்செடி எரிந்ததுல அந்த காட்சி. கரெக்ட். ஆம் பிரியமானவர்களே, எரியும் முச்செடி. எரியும் முச்செடி பாத்தீங்கன்னா அந்த முச்செடி எரிந்து கொண்டிருந்தது, ஆனா அது கருகி போல. ஆண்டவர் அந்த எரிகின்ற முச்செடி மூலமா தான் மோசே கிட்ட பேசினார். இதுல முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ஆண்டவர் எரியும் முச்செடியில கூட அந்த முச்செடி கருகி போகாதது எதை குறிக்கிறதுனா, அவர் பின்பதாக என்னெல்லாம் நடக்க போகிறது, அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறார் அந்த இடத்துல அப்படின்னு அது சுட்டி காட்டுகிறது. ஒரு விஷயம் இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூவரையும் எரிகின்ற அக்னி சூளையில போட்டாங்க. ஆனா அவர்களும் என்ன ஆகல, கருகி போகல. கூட ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் ஆண்டவர். அதே போலதான் இங்கே முச்செடியில எரிகின்ற முச்செடி மூலமா அவர் பேசுறாரு. அதாவது அது பரிசுத்தையும் குறிக்கிறது, அவருடைய மகிமையும் குறிக்கிறது. அப்ப பரிசுத்தமா நம்ம இருந்தோம்னா நம்மை எந்தவித தீங்கும் அணுகாது. கரெக்டா சொன்னமா. ஜெபம் பண்ணலாமா? பண்ணாங்க. ஜெபிப்போம்.